ரைட். பாருங்க, அப்ப நாங்க 5 வரிகளை பார்த்தோம் என்ன. ரைட். மகாரிமுல் அஹ்லாக் என்ற கருத்து நற்குணங்கள். அதுல முதலாவது வரியை பார்த்தோம். ஷர்ருல் மகாலி வார்த்தைகளில் கெட்டது, அல் கிஸ்பு பொய், ஹைருல் ஹிசாலி அல் அதபு பண்புகளில் சிறந்தது அதப் ஒழுக்கம், அல் புஹ்லு என்ற கஞ்சத்தனம், ஐபுன் ஃபாலிஹ் அசிங்கமானதொரு குறையாகும், வல் ஜூது தர்மம், சித்ருன் சாலிஹ் நல்லதொரு திரையாகும் என்று பார்த்தோம். அல் அக்லு காவின் ஆதில் புத்தி மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த புத்தி காவின் நீதிபதி, எப்படியான நீதிபதி, ஆதில் நீதியான நேர்மையான ஒரு நீதிபதியை போன்றதாகும். வல் உஜுபு தாவுன் காத்தில் தற்பெருமை அல்லது பெருமிதம் கொள்வது கொலை செய்கின்ற ஒரு நோயை போன்றதாகும், கொல்லி நோயாகும். அல் உம்ரு ஆயுள், லைஃபுன் ராஹில் பயணிக்கின்ற அல்லது விட்டு செல்கின்ற ஒரு விருந்தாளி என்று பார்த்தோம். வல் மாலு லில்லுன் சாயில் சொத்து பணம் என்பது நீங்கி செல்கின்ற ஒரு நிழல் என்று பார்த்தோம். அல் பிர்ரு லில் ஹுப்பி சபப் பிறருக்கு நாங்கள் உதவி செய்வது, உபகாரம் புரிவது அன்புக்கான ஒரு காரணி. இன்னல் பஹீல லா யுஹப்பு நிச்சயமாக கஞ்சன் நேசிக்கப்பட மாட்டான். சரி, ஓகே. இப்போ அடுத்த 5 வரிகளையும் நாங்கள் பார்ப்போமே. சரி, அதில் ஒன்றாவது தஹாரத்துல் அஹ்லாக். தஹாரத்துல் அஹ்லாக் என்றாலும் மகாரிமுல் அஹ்லாக் என்ன கருத்து தான், நற்குணங்கள், தூய்மையான நல்ல பண்புகள் என்றதுதான் கருத்து. தஹாரா அதுவும் நீங்க இஸ்லாம் பாடத்துல படிச்ச இல்லையா, தஹாரா இந்த ஒரு பாடம் ஒன்றே படிச்சிருப்பீங்க. தஹாரன்ற கருத்து என்ன இஸ்லாம் பாடத்துல? சுத்தம். அப்ப தஹாராண்டா சுத்தம், அஹ்லாக்கண்டா பண்புகள். அப்ப தஹாரத்துல் அஹ்லாக்கண்டா சுத்தமான பண்புகள். அதுதான் நேரடி கருத்து. அதாவது நற்குணங்கள் மின் கரமில் அராகி, மின் கரமி, மின் அண்டா இருந்து, சரியா, மின் அண்டா கருத்து இருந்து, கரமில் அராக்கண்டா கரமண்டா சங்கையான ஆராக்கண்டா கருத்து பரம்பரை. அப்ப மின் கரமில் அராகி சங்கையான பரம்பரையிலிருந்தும் உள்ளதாகும். அப்ப ஒரு நபரிடம் காணப்படக்கூடிய நற்குணங்கள் மூலமாக அவருடைய பரம்பரையை என்ன செய்யலாம், எடை போடலாம். அப்ப தஹாரத்துல் அஹ்லாகி மின் கரமில் அராகி தூய்மையான நற்குணங்கள் சங்கையான பரம்பரையிலிருந்தும் உள்ளதாகும். ரைட். அடுத்த பாருங்க, அல் கிஸ்பு. அப்ப மேல பார்த்தோம் கிஸ்பண்ட சொல்ல பார்த்தோம். கிஸ்பண்டா கருத்து என்ன கிஸ்பண்டா? அல் கிஸ்பு கிஸ்பண்டா என்ன கருத்து? பொய். கிஸ்பண்டா கருத்து பொய். அடுத்தது வன் நமீமா, இந்த வந்து மேலும் அந்நமீமத்து வந்தா கோல் சொல்றது, சரியா, கோல் சொல்றது அந்நமீமா. அப்ப அல் கிஸ்பு வன் நமீமத்து பொய்யும் கோலும், வல் கதுரு கதுரண்டா கருத்து மோசடி, சரியா, கதுரண்டா கருத்து என்ன, மோசடி. அப்ப அல் கிஸ்பு வன் நமீமத்து வல் கதுரு பொய்யும் கோலும் மோசடி செய்யற. அப்ப பொய்யும் கோலும் மோசடியும். ஷர்ரு சீமா, ஷர்ரண்டா மேல பார்த்தோம், ஷர்ருல் மகால் என்று சொல்ல பார்த்தோம். ஷர்ரண்டா கெட்ட, மோசமான கருத்துல வரும். சீமான கருத்து பண்பு. அப்ப ஷர்ரு சீமான கருத்து கெட்ட பண்பு. அப்ப அல் கிஸ்பு பொய்யும், வன் நமீமத்து கோலும், வல் கதுரு மோசடியும், ஷர்ரு சீமா கெட்ட பண்புகளாகும் என்று வரும். சரியா, ரைட். வழங்கின அவங்களுக்கு அல் கிஸ்பு பொய்யும், வன் நமீமத்து கோலும், வல் கதுரு மோசடியும், ஷர்ரு சீமா கெட்ட பண்புகளாகும். வழங்கின அவங்களுக்கு. ஓகே, ரைட். அப்ப பாருங்க, தஹாரத்துல் அஹ்லாகி மின் கரமில் அராகி நற்குணங்கள் சங்கையான பரம்பரையிலிருந்தும் உள்ளதாகும். அல் கிஸ்பு வன் நமீமத்து பொய்யும் கோலும், வல் கதுரு மோசடியும், ஷர்ரு சீமா கெட்ட பண்புகளாகும். ரைட், ரைட். தஅன்னி ஃபில் உமூர்
லா சியமா அஸ்ஸுரூர். தஅன்னி தஅன்னி என்ற கருத்து நிதானமாக நடந்துகொள். தஅன்னி என்ற கருத்து என்ன? நிதானமாக நடந்துகொள். எதுல நிதானமாக நடந்து கொள்ளட்டாம்? ஃபில் உமூர், செயற்பாடுகளில், விவகாரங்களில் நீ நிதானமாக நடந்துகொள். தஅன்னி ஃபில் உமூர், விளங்கினா? நீ செய்யக்கூடிய காரியங்கள், நீ செய்யக்கூடிய செயற்பாடுகள். அப்ப ஃபில் உமூர், உமூர் என்றா எத்தன் கருத்து? உமூர் என்றா விடயங்கள், விவகாரங்கள், காரியங்கள் என்ற கருத்துல வார. ஃபி என்ற கருத்து இல். அப்ப தஅன்னி ஃபில் உமூரி, காரியங்களில், செயற்பாடுகளில் நீ நிதானமாக நடந்து கொள். லாசியமா, லாசியமான கருத்து குறிப்பாக. லாசியமான கருத்து என்ன? குறிப்பாக. அஸ்ஸுரூர், அஸ்ஸுரூர் என்ற கருத்து ஷர்ருடைய பன்மை சொல். இப்ப ஷர் என்ற கருத்து தீமை தானே, தீங்கு, தீமை. சுரூர் என்ற கருத்து தீமைகள், தீங்குகள், மோசமானவைகள், கெட்டவைகள். ஷர் என்றா ஒருமை சொல், சுரூர் என்பது பன்மை சொல். ஓகே, அப்ப குறிப்பாக கெட்ட விடயங்களில் நீ நிதானமாக நடந்து கொள். இப்போ விளங்கினா கவிஞர் என்ன சொல்றேன்? தஅன்னி ஃபில் உமூரண்டா நீ செய்யக்கூடிய செயற்பாடுகள்ல செய்யறதுக்கு முன்னுக்கு நீ நிதானமாக நடந்து கொள்ளட்டாம். அது எப்படி செய்யறது? ரைட். லாசியமா, குறிப்பாக அஸ்ஸுரூர், கெட்ட காரியங்கள். அப்ப கெட்ட காரியங்களை நிதானமாக செய்ய சொல்லியா சொல்றாரு? இல்ல. ஒரு கெட்ட விஷயத்த, ஒரு மோசமான விஷயத்தை நீ செய்ய முற்படுகின்ற நேரம் அதுல உள்ள பின் விளைவுகள் என்ன, அதோட பாரதூரம் என்ன என்றத நீ நல்லா சிந்திச்சு சிந்தி என்றதுதான் அது. சிந்திச்சா நீ என்ன செய்ய மாட்டாய், அந்த கெட்ட விடயத்துல நீ ஈடுபட மாட்டாய் என்பதுதான் கருத்து. அப்ப தஅன்னி ஃபில் உமூர், காரியங்களில் நீ நிதானமாக நடந்து கொள். லாசியமா, குறிப்பாக அஸ்ஸுரூர், கெட்ட விடயங்கள், கெட்ட விடயங்கள், கெட்ட காரியங்கள் என்று வந்திக்குது. ஓகே, ரைட். பாருங்க, தஹாரத்துல் அஹ்லாகி மின் கரமில் அராகி, தூய்மையான நல்ல பண்புகள் சங்கையான பரம்பரையிலிருந்தும் உள்ளதாகும். அல் கிஸ்பு வன் நமீமத்து, பொய்யும் கோலும், வல் கதுரு, மோசடியும். 3 விடயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. சரியா? இது கவிதைக்காக தள்ளி வந்திருக்குது. இப்படித்தான் இருக்கும். அல் கிஸ்பு வன் நமீமத்து வல் கதுரு, பொய்யும் கோலும் மோசடியும், ஷர்ரு சீமா, கெட்ட பண்புகள் ஆகும். சரியா? கெட்ட பண்புகள் ஆகும். தஅன்னி ஃபில் உமூர், காரியங்களில் நீ நிதானமாக நடந்து கொள். லாசியம சுரூர், குறிப்பாக கெட்ட காரியங்களில், குறிப்பாக கெட்ட காரியங்களில். ஓகே, அடுத்த வகையை பாருங்களே. வஅஜல் இலல் ஹைராத்தி மின் ஹஸ்ரில் ஃபவாத்தி. வஅஜல், வஅஜல் என்ற கருத்து அவசரப்படு, அவசரமாக நீ செயற்படு. விளங்கினா? வஅஜல், அவசரமாக நீ செயற்படு அல்லது அவசரப்படு, அவசரப்படுனாலும் சரி. இலல் ஹைராத், ஹைராத் என்றா நன்மையானவைகள், நலவுகள். விளங்கினா? நன்மைகள், நலவுகள், நன்மையான காரியங்கள். இப்போ வஅஜல் இலல் ஹைராத்தி, நன்மையான காரியங்களின் பக்கம் நீ அவசரமாக செயற்படு, அவசரப்படு. அப்போ ஒரு நன்மையை செய்வதற்கு, ஒரு நலவு செய்வதற்கு சந்தர்ப்பம் இருக்குமாக இருந்தால் நீ அதை துரிதமாக செயற்படுத்து, அவசரமாக செயற்படுத்து என்றுதான் அது கருத்து. வஅஜல் இலல் ஹைராத்தி, நன்மைகளின் பக்கம் நீ விரைந்து செல். ஏன் அப்படி விரைந்து செல்லணுமெண்டா, மின் ஹஸ்ரில் ஃபவாத்தி, மின் ஹஸ்ரி, ஹஸ்ர் என்றா எச்சரிக்கை, ஹஸ்ர் என்ற கருத்து என்ன? எச்சரிக்கை. அல் ஃபவாத் என்றா தவறி போறது, மிஸ் ஆகி போறது. அப்ப மின் ஹஸ்ரில் ஃபவாத் என்று வரக்குள்ள தவறி விடுமோ என்ற எச்சரிக்கையின் காரணமாக. விளங்கினா? அதாவது இப்போ ஒரு நன்மையை செய்யறதுக்கான சந்தர்ப்பம் ஒன்று கிடைச்சிருக்குது, ஒரு நலவொன்று செய்வதற்கான சந்தர்ப்பம் ஒன்று கிடைச்சிருக்குது. அந்த கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தில் நீ அதை செய்யலாட்டி அந்த வாய்ப்பு உன்னை விட்டும் என்ன செய்யும்? மிஸ் ஆகி போகும். மிஸ் ஆகி போன பிறகு நீ பிறகு கை செய்தப்பட்டு வேலை இல்லை. இப்போ உதாரணமாக நாங்கள் இப்போ மறுமை நாளில் அல்லாஹு தாலா எங்களுடைய நன்மைக்குரிய தராசையும் தீமைக்குரிய தராசையும் நிறுப்பான். அப்போ நன்மைக்குரிய தராசு பாடம் கூடினாத்தான் என்ன செய்யலாம்? சுவனம் போகலாம் அப்படி என்று குர்ஆன் ஹதீஸ்களை பார்க்கிறோம். அப்போ நாங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்பமான நலவான விடயமாக இருந்தாலும் அது நிச்சயமாக என்ன செய்யும்? நன்மைக்குரிய தராசை கனதியாக்கும், பாரமாக்கும். மட்டுமல்ல, சொர்க்கத்தில் நாங்கள் செஞ்ச நன்மைகளுக்குரிய கூலி அல்லாஹு தாலா வழங்க கொள்ள
நாங்க அற்பமான ஒரு நன்மையை செஞ்சிருந்தாலும் அதற்குண்டான கூலி அல்லாஹு தாலா மறுமையில தருவார். சரியா? மறுமையில தருவார். அப்ப நாங்க மறுமையில சொர்க்கவாசிகள் கை செய்தப்படக்கூடிய ஒரு இடம் தான் என்னென்றா, நன்மை செய்வதற்கான வாய்ப்பு இருந்தும், ஒரு திக்ருண்டை கூறுவதற்கான வாய்ப்பு இருந்தும், அதை கூறாமல் வெறுமனே கழிந்த அந்த பொழுதுகளை நினைச்சு அவங்க கவலைப்படுவாங்க. வழங்கினா அது கவலைப்பட்டு வேலை இல்லை. ஏண்டா மிஸ் ஆகி போயாச்சு. அப்ப உலகத்தில நன்மை செய்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் அவை தவறிவிடுமோ என்ற அந்த எச்சரிக்கை உணர்வின் காரணமாக நீ நன்மைகளின் பக்கம் என்ன செய், விரைந்து செல் என்று கவிஞர் அழகா சொல்றாரு. வஅஜல் இலல் ஹைராத்தி, நன்மைகளின் பக்கம் நீ விரைந்து செல், மின் ஹதரில் ஃபவாதி, அவை தவறிவிடுமோ என்ற அந்த எச்சரிக்கை உணர்வின் காரணமாக. விளங்கினா எல்லாருக்கும்? விளங்கினா? ரைட். மிக்தாத், அஸ்ஸத் விளங்கினா? அப்துல்லா, சாதிக், அம்மார், அம்சர், அக்மல் எல்லாருக்கும் விளங்கினதானே? ஓகே ரைட். தஹாரத்துல் அஹ்லாகி மின் கரமில் அராகி. நான் திரும்ப திரும்ப சொல்றது காரணம் என்னன்னா, நீங்க இன்றைய படிக்கிறது அப்படியே உள்ளத்துல ஆழமாக பதியணும். ரைட். நற்குணங்கள், சங்கையான நற்குணங்கள், மின் கரமில் அராகி, ரைட், சங்கையான பரம்பரையிலிருந்தும் உள்ளதாகும். அல் கிப்பு வன் நமீமத்து, பொய்யும் கோலும், பல்கதுரு மோசடியும், ஷர்ருசீமா கெட்ட பண்புகளாகும். தஅன்னி ஃபில் உமூர், நீ காரியங்களில் நிதானமாக செயற்படு. லாசியம சுரூர், குறிப்பாக கெட்ட விடயங்களில் ரைட். அது விளங்கிக்குமே. நீங்க ஒரு காரியத்தை செய்ய முற்பட கொள்ள அந்த காரியத்தை செய்யறதால உள்ள பின்விளைவுகள் குறித்து யோசித்து செயற்படுத்து என்றுதான் அது. ஓகே. வஅஜல் இலல் ஹைராத்தி மின் ஹத்ரில் ஃபவாத்தி, நன்மைகளின் பக்கம் நீ விரைந்து செல், நன்மைகளை செயற்படுத்த நீ அவசரப்படு. ஏண்டா மின் ஹதரில் ஃபவாத்தி, அவை தவறிவிடுமோ என்ற அந்த எச்சரிக்கை உணர்வின் காரணமாக. ரைட். மாலுக கைரு நப்சிக, உன்னுடைய சொத்து, உன்னுடைய பணம் என்ற கருத்துல வார. நாங்க மேல பார்த்தோம் வல் மாலு என்று பார்த்தோம். அதுல வ என்பது மேலும், அல் மால் என்ற கருத்து பணம், சொத்து என்ற கருத்துல வார. மாலுக்க என்ற கருத்து உன்னுடைய பணம், உன்னுடைய சொத்து என்ற கருத்துல வரும். மாலுக்க கைரு நப்சிக்க, கைரண்டா இல்ல, கைரண்ட கருத்தை இல்ல, நப்சண்டா உள்ளம், நப்சிக்க என்ற கருத்து உன்னுடைய உள்ளம். மாலுக்க உன்னுடைய பணம், கைரு நப்சிக்க உன்னுடைய உள்ளம் அல்ல. விளங்கினா? மாலுக்க கைரு நப்சிக்க, உன்னுடைய பணம் உன்னுடைய உள்ளம் அல்ல. ரைட். உனது ஆன்மாவல்ல. லா தக்கு அன்ஹா மும்சிகா, எனவே உன் ஆன்மாவை விட்டும் நீ விலகி இருக்காதே என்றுதான் கருத்து. சரியா? லா தக்கு, நீ இருக்காதே, அன்ஹா அதனை விட்டும், அதனை விட்டும் என்றா உன்னுடைய ஆன்மாவை விட்டும், மும்சிகா தவிர்ந்தவனாக, விலகியவனாக நீ இருக்காதே. அப்ப இது ஏன் சொல்றா, உன்னுடைய ஆன்மாவை நீ இழந்து விடாதே. பணம் 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 என்று பணத்துக்காக நீ அலைந்து உன்னுடைய ஆன்மாவை நீ இழந்து விடாதே, உன்னுடைய உள்ளத்தினை நீ இழந்து விடாதே. மாலுக கைரு நப்சிக் லா தக்கு அன்ஹா மும்சிகா. சரியா? விளங்கினா எல்லாருக்கும்? ஓகே ரைட். இப்போ நாங்கள் ஒரு பெரிய ஒரு கவிதை தான் ஃபுல்லாக பார்த்தோம். திருப்ப நான் சொல்கிறேன், நீங்கள் கருத்தை சொல்லுங்க. சரியா? ரைட். ஷர்ருல் மகாலி அல் கித்பு, அது கருத்து என்ன? வார்த்தைகளில் கெட்டது பொய். ஹைருல் ஹிசாலி அல்லதபு, பண்புகளில் சிறந்தது ஒழுக்கம். பண்புகளில் சிறந்தது என்ன? ஒழுக்கம். அல் புஹ்லு ஐபுன் ஃபாலிஹ், அது கருத்து என்ன? அல் புஹ்லு ஐபுன் ஃபாலிஹ், சொல்லுங்க. கஞ்சத்தனம் அசிங்கமான ஒரு குறையாகும். கஞ்சத்தனம் அசிங்கமானதொரு குறையாகும். வல் ஜூது சித்ருன் சாலிஹ், சொல்லுங்க. வல் ஜூது சித்ருன் சாலிஹ், சொல்லுங்களே. திரைகளில் நல்லது தர்மம்.
திரைகளில் நல்லது தர்மமாகும். அப்படியா? வல்ஜூது சித்ருன் சாலிஹ். நல்ல அப்படியெல்லாம் திரை தரும். நல்ல திரையாகும். திரைகளில் நல்லது என்றதல்ல, தர்மம் நல்லதொரு திரையாகும். தர்மம் நல்லதொரு திரையாகும். அல் அக்லு காதின் ஆதில். குயிக்கா, நீங்க குயிக்கா சொல்லுங்க. அல் அக்லு காதின் ஆதில். சொல்லுங்களே. அல் அக்லு காதின் ஆதில். என்னப்பா தெரியவா? மறந்துட்டா? அல் அக்லு காதின் ஆதில். கல்வி நீதிமுள்ள நீதிபதி. கல்வியா? கல்வி அல்ல. அக்கலண்டா கல்வி அல்ல மகன். அக்கலண்டா கருத்து என்ன? யாராவது சொல்லுங்க பாக்க. அக்கலண்டா கருத்து என்ன? உண்டான். இல்ல, அக்கலண்டா தான் உண்டான். அக்கலண்டா அக்கல் புத்தி. புத்தி. அக்கலண்டா கருத்து என்ன? புத்தி. சரியா? அல் அக்லு காதின் ஆதில். காதின் ஆதில் என்ன கருத்து? என்ன காதின் ஆதில்? குயிக்கா சொல்லணும். நீதமுள்ள நீதிபதி. நீதமுள்ள நீதிபதி. வல் உஜுபு தாவுன் காத்தில். வல் உஜுபு தாவுன் காத்தில். அத சொல்லுங்க. வல் உஜுபு தாவுன் காத்தில். உஜுபண்டா என்ன கருத்து? என்ன உஜுபண்டா? ஆ, என்ன கருத்து? உஜுப் தற்பெருமை சார். தற்பெருமை. தாவுன் காத்தில். தாவுன் காத்தில்ண்டா ஆட்கொள்ளி நோய். ஆட்கொள்ளி நோய். சரியா? கொலை செய்கின்ற ஒரு நோய். ஓகே. அல் உம்ரு லைஃபுன் ராஹில். அல் உம்ரு லைஃபுன் ராஹில் அப்படின்டா? சொல்லுங்களே. அல் உம்ரு லைஃபுன் ராஹில். நீங்க சொல்லணுமே, நான் அப்பதானே எனக்கு விளங்கும். உங்களுக்கு விளங்கிக்கிறா இல்லையான்றது. நானே வாசிச்சு, நானே சொற்களுக்கான பொருள் எல்லாம் சொல்லி, நானே மொழிபெயர்த்து கொண்டு போனா நல்லம் இல்லை இல்லையா? நீங்களும் சொல்லுங்களே. சார் அதுக்கு வரும் இதானே சார் அல் உம்ரு சைஃபுன் ராஹில் ஓ அதுதானே. ஓ ஆயுள் விருந்தாளி விட்டு செல்வ சரி சரி சொல்லுங்க. ஆயுள் சரி ஆயுள் விருந்தாளி விட்டு செல்வான். விட்டு செல்கின்ற. இப்ப நீங்க அந்த அல் உம்ரண்டா ஆயுள் தானே. ஓ லைஃபண்டா கருத்து விருந்தாளி. விருந்தாளி ராஹிலண்டா விட்டு விட்டு செல்லும். செல்கின்ற. அப்ப நாங்க அந்த வாக்கியத்தை முழுமையாக சொல்லக்கொள்ள அந்த ஆயுள் ஆயுள் என்பது விட்டு செல்கின்ற ஒரு விருந்தாளியை போன்றதாகும். சரியா? விட்டு செல்கின்ற ஒரு விருந்தாளியை போன்றதாகும். ஓகே, ரைட். வல்மாலு வில்லுன் சாயில சொல்லுங்க. சொத்து நீங்கக்கூடிய ஒரு நிழலாகும். சொத்து நீங்கக்கூடிய ஒரு நிழலாகும். அல் பிர்ரு லில் ஹுப்பி சபபுன். அன்பு நன்மை அன்புக்கான காரணியாகும். நன்மை நன்மை அன்புக்கான ஒரு காரணியாகும். நன்மை செய்வது, மற்றவர்களுக்கு உதவி செய்வது, உபகாரம் புரிவது அன்புக்கான ஒரு காரணியாகும். ரைட். இன்னல் பகீல லா யுஹப்பு. சொல்லுங்க. இன்னல் பகீல லா யுஹப்பு. நிச்சயமாக கஞ்சன் நேசிக்கப்பட மாட்டான். நிச்சயமாக கஞ்சன் நேசிக்கப்பட மாட்டான். ரைட்.
தஹாரத்துல் அஹ்லாகி மின் கரமில் அராகி. லிகாராக்கி சங்கையான பரம்பரையிலிருந்து ம் தஹாரத்துல் அஹ்லாகண்டா தஹாரான சுத்தம், அஹ்லாகான மகாரிமுன பண்புகள், ஆ சுத்தத்தின் பண்புகள் பரம்பரையிலிருந்து சங்கையான சரி அது சொல்லுங்க சொல்லுங்க. சுத்தமான பண்புகள் ஆ சங்கையான பரம்பரையில் இருந்து சுத்தமான பண்புகள் சுத்தமான பண்புகள் சங்கையான ஆ சங்கையான பரம்பரையில் இருந்து. ரைட், ஓகே. இப்போ முடிக்கலாம். ஏன்னா சுத்தமான பண்புகள் சங்கையான பரம்பரையிலிருந்து உள்ளதாகும். ஓகே, அப்படி முடிச்சு விட்டா சரி. ரைட், சுத்தமான பண்புகள் அதாவது தூய பண்புகள், தூய்மையான நல்ல பண்புகள் சங்கையான பரம்பரையிலிருந்தும் உள்ளதாகும். ரைட். அல் கிஸ்பு வன் நமீமத்து வல் கதுரு ஷர்ரு சீமா. அதை சொல்லுங்க. அல் கிஸ்பு வன் நமீமத்து வல் கதுரு பொய் ஆ பொய், கோல், மோசடி தீய பண்புகள் ஆகும். பொய், கோல், மோசடி தீய பண்புகள் ஆகும். தஅன்னி ஃபில் மூரி அதுல வந்து சார் அதுல கடைசி வசனத்தை கொஞ்சம் சொல்றீங்க, நான் இது எழுதி கொள்ள கிடைக்கல சார். எதுல? அல் கிஸ்பு. மாலுக்க வைரு நஃப்சிக. ரைட், ஓகே. சரி, மாலுக்க கைரு நஃப்சிகாண்டா உன்னுடைய சொத்து என்பது உன்னுடைய ஆன்மா அல்ல. அதாவது உன்னுடைய சொத்து, இப்ப உன்னுடைய சொத்து என்பது வேற, உன்னுடைய ஆன்மா என்பது வேற. விளங்கினா? ரைட் சார், அப்படின்னு நான் கேக்குறேன், ஒவ்வொரு வேர்டுக்கும் விட இது சொன்னீங்கடா, அப்ப அரும்பதம் கேட்டா லேஸ் ஆயிடுச்சு. ரைட். மாலுக்காண்டா உன்னுடைய சொத்து, உன்னுடைய பணம். மாலுக்க உன்னுடைய பணம். கைர் என்ற கருத்து இல்லை என்ற கருத்துல வரும். கைர் இல்லை, இன்றி, இந்த இல்லை என்ற கருத்துல வருமா? நப்சிகாண்டா உன்னுடைய ஆன்மா அல்லது உன்னுடைய உள்ளம் என்ற கருத்துல எடுக்கும் வேணும். நப்சிக்க. ரைட். மாலுக்க கைரு நப்சிக்க உன்னுடைய பணம் உன்னுடைய ஆன்மா அல்ல. சரியா? உன்னுடைய பணம் உன்னுடைய ஆன்மா இல்லை, உன்னுடைய உள்ளம் இல்லை அல்லது ஆன்மா இல்லை. அப்ப ஆன்மா வேற, பணம் வேற. ரைட். லா தக்கு அண்டா கருத்து நீ இருக்காதே, நீ இருக்காதே. லா தக்கு அண்டா கருத்து என்ன? நீ இருக்காதே. அன்ஹா அண்டா கருத்து அதனை விட்டும், அதாவது உனது ஆன்மாவை விட்டும் என்றதான் கருத்து. அன்ஹா அதனை விட்டும். மும்சிகா தவிர்ந்தவனாக, தவிர்ந்தவனாக. அப்ப லா தகு அன்ஹா மும்சிகா நீ அதனை விட்டும் தவிர்ந்தவனாக இருக்காதே, நீ அதனை விட்டும் தவிர்ந்தவனாக இருக்காதே. விளங்கினா? விளங்கினா? சார் அதுல வந்து மும்சிகாண்டா வந்து அந்த அரும்பதம் வந்து இதுல போட்டு பற்றி பிடித்திருப்பவன் சார். இல்ல இல்ல, அது அந்த கருத்தல்ல. ரெண்டு கருத்து இருக்குது அரபு மொழியில. சரியா? இப்போ கூட புத்தகத்தில் இருக்கிற பற்றி பிடித்தவன் என்ற கருத்துல அப்படித்தான் ஈக்கும். அது பொருத்தமாக படல. சரியா? இந்த அம்சக என்ற சொல்லிக்கிற இல்லையா, அம்சக என்ற சொல்லோட பி என்ற இடைச்சொல் வந்தால் பற்றி பிடித்தான். சரியா? பற்றி பிடித்தான் என்ற கருத்துல வார. ஓகே, அம்சக என்ற சொல்லோட பி என்ற சொல் வந்தால் பற்றி பிடித்தான் என்ற கருத்துல வார. இதே அம்சக என்ற சொல்லோட அன் என்ற சொல் வந்தால் தவிர்ந்திருந்தான் என்ற கருத்து வரும். தவிர்ந்திருந்தான். அப்ப இங்க வந்து அன் அன் என்ற சொல் இங்க வந்திக்குது முன்னுக்கால. அன் என்ற சொல் முன்னுக்கால வந்திக்குது. அன்ஹா லா தகு மும்சிகன் அன்ஹா. அது கவிதை தானே, கவிதை என்று வரக்கொள்ள அதில் கொஞ்சம் முன்னுக்கு பின்னுக்கு மாறி மாறி வரும். அப்ப இங்கன பற்றி பிடித்தவனாக இருக்காதே என்று வரக்கொள்ள அது பொருத்தமானதாக இல்லை. ரைட். அப்ப லா தக்குவண்டா நீ இருக்காதே, அன்ஹாண்டா அதனை விட்டும், மும்சிகா தவிர்ந்தவனாக. அப்ப லா தக்கு அன்ஹா மும்சிகா நீ அதனை விட்டும் தவிர்ந்தவனாக இருக்காது, அதாவது நீ ஆன்மாவை விட்டும் தவிர்ந்தவனாக இருக்காது. அதுதான் கருத்து. விளங்கினா? இப்ப
ஓ சார். சரி, ரைட். ஜகால். இப்போ ஓகே, தன்னி ஃபில்மூரண்டா காரியங்களில் நீ நிதானமாக நடந்து கொள், லாசியம சுரூர் குறிப்பாக கெட்ட விடயங்களில் என்று பார்த்தோம். என்ன வஜல் இலல் ஹைராத்தி நன்மைகளின் பால் நீ விரைந்து செல், நீ அவசரமாக செல். மின் ஹதரில் ஃபவாத் அவை தவறிவிடுமோ என்ற அந்த எச்சரிக்கையின் காரணமாக. ரைட், தவறிவிடுமோ என்ற எச்சரிக்கையின் காரணமாக. மாலுக்க கைரு நப்சிக் அப்ப உன்னுடைய பணம் உன்னுடைய ஆன்மா அல்ல. அப்ப நீங்க புக்ல இருக்கிறத கொஞ்சம் மாத்தி கொள்ளுங்க. லா தக்கு நீ இருக்காதே, அன்ஹா அதனை விட்டும், மும்சிகா தவிர்ந்தவனாக. ரைட், அப்படித்தான் வருமா? சரியா? ஓகே, அப்ப நாங்க ஒரு பெரிய ஒரு கவிதையொண்ட பார்த்து முடிச்சிட்டோம். சரி, அப்ப இந்த கவிதையில நிறைய படிப்பினைகளும் இலக்கிய நயம் எல்லாம் இருக்குது. ரைட், கஷ்டமே இல்லை, நிறைய இருக்குது. அந்த வகையில இப்ப இந்த கவிதையில் காணப்படக்கூடிய படிப்பினைகள் என்று வரக்கொள்ள எங்களுக்கு வரிக்கு வரி என்ன செய்யலாம், படிப்பினை சொல்லலாம். ஒன்றாவது பொய். சரியா? வார்த்தைகள்ல மிக மோசமான வார்த்தை என்னன்னு கேட்டா பொய். அது விளையாட்டுக்காக சொன்னாலும் பொய் பொய் தான், கேளிக்கைக்காக சொன்னாலும் பொய் பொய் தான். விளங்கினா அவளுக்கு? அப்ப பொய் என்பது ஒரு நயவஞ்சகத்தின் அடையாளம். ரைட், நயவஞ்சகத்தின் அடையாளம். ஏன்னா முனாஃபிக்கின் அடையாளங்கள் 3: பேசினால் பொய் பேசுவான், நம்பினால் மாற்றம் செய்வான், விளங்கினா வாக்களித்தால் மாறு செய்வான், நம்பினால் துரோகம் செய்வான் எல்லாம் படிச்சிருப்பீங்க தானே. இப்ப பொய் என்பது நயவஞ்சகர்களுக்குரிய அடையாளம் என்ற படியினால அது மிக மோசமான கெட்ட வார்த்தையாக கொள்ளப்படுகின்றது. அப்ப கஞ்சத்தனம் உங்களுக்கு தெரியும். ரைட், கஞ்சத்தனம் என்பது அசிங்கமான ஒரு குறை என்று பார்த்தோம். அல் புஹ்லு ஐபுன் ஃபாலிஹ். அப்ப அசிங்கமான குறை என்பதற்கான காரணம் என்னன்னு கேட்டா, சரியா, ஒன்று கஞ்சத்தனம். கஞ்சன் மக்களின் வெறுப்புகளுக்கு ஆளாகின்றான். விளங்கினா, எதையும் கொடுக்காது தன்னிடம் தடுத்து வைத்துக் கொள்கின்றவன் மக்களுடைய வெறுப்புக்கு ஆளாகுவான். அதே போல அவனுடைய குறைகளை மக்கள் பேசிக்கொள்வார்கள். எனவே அம்பலத்துக்கு வர காரணமாக அமையும். அதே போல அல்லாஹ் குறித்த அவனது வல்லமைகள் குறித்த தப்பெண்ணத்தின் காரணமாக செலவு செய்யாதிருக்கின்றமை. இப்ப அவன் யோசிக்கிற எப்படி தெரியுமா, கொடுத்தா குறையும் என்றுதான் அவன் யோசிக்கிறான். ஆனா அல்லாஹு தாலா சொல்றான், நீ கொடுத்தா நான் கூடுதலாக தருவேன் என்று சொல்றான். அப்ப அல்லாஹ்ட வல்லமை குறித்த அவனுடைய எண்ணம் பிழையாக இருப்பதன் காரணமாக ரைட் அவன் செலவு செய்யாமல் இருக்கின்றான். எனவே கஞ்சத்தனம் ஐபுன் ஃபாலிஹ். அதே போல பாவங்கள் செய்ய காரணமாக அமைகின்றமை. கஞ்சத்தனத்தின் காரணமாக, சரியா, தன்னிடம் இருக்கக்கூடிய சொத்துக்கள் அதிகமாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவன் எவ்வாறு செலவு செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணம் இல்லாத போது, அதற்குரிய வழிகாட்டல் இல்லாத போது, அதை பாவமான காரியங்கள்ல அவன் என்ன செய்வான், அந்த பணத்தை செலவழிப்பான். எனவே பல காரணங்களால அவன் அந்த கஞ்சத்தனம் ஒரு அசிங்கமானது ஒரு குறையாக கருதப்படுகின்றது. ரைட். அதே நேரம் தர்மம், ஜூதன்னா தர்மம், கொடை, தர்மம். இது சித்ருன் சாலிஹ் என்று பார்த்தோம். அப்ப இது ஒரு நல்லதொரு திரை. அப்ப எப்படி திரை என்று வரக்கொள்ள, ஆபத்துக்களை விட்டும் பாதுகாக்கின்ற திரை. ஆபத்துக்கள், ஒரு மனிதனுக்கு வர இருக்கின்ற ஆபத்துக்களை விட்டும் பாதுகாக்கின்ற திரையாக தர்மம் காணப்படும். சொத்துக்களை பாதுகாக்கின்ற திரையாக இருக்கும். கொடுக்கின்றவனுடைய வீட்டை கொள்ளையடிக்கவன், திருடுகின்றவன் தேடி வர மாட்டான். ஏண்டா அவன் கொடுக்கின்றவன் என்று அவர்களுக்கு தெரியும். விளங்கினா? ஆனா கொடுக்காம தடுத்து வைத்திருக்கின்றவர்களுடைய வீடுகளைத்தான் கொள்ளையர்களும் திருடர்களும் தேடி வருவாங்க. அதே போல இந்த தர்மம் நரகத்தை விட்டும் பாதுகாக்கின்ற திரை, பாவங்களை விட்டும் பாதுகாக்கின்ற திரை. விளங்கினா? குறைகள், தன் குறைகள் பிறர் கண்களுக்கு காண்பிக்காது தடுக்கின்ற திரை என்றவாறு தர்மம் ஒரு நல்லதொரு திரையாக பார்க்கப்படுகின்றது. விளங்கினா? ஒரு நல்லதொரு திரை. ரைட். அதே போல நான் சொன்னேன், அல் அக்லு காதின் ஆதில், மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த புத்தி மீதமுள்ள ஒரு நீதிபதியை போன்றது. அப்ப அது நல்லதையும் கெட்டதையும், சரியையும் பிழையையும், உண்மையையும் பொய்யையும் சரியாக பிரித்தறியக்கூடியதாக இருக்கும். ரைட். அப்ப இந்த புத்தி ரைட் நேர்மையான ஒரு நீதியான ஒரு நீதிபதியை போன்று செயற்படும் என்பதை கவிஞர் அழகா சொல்லி காட்டுறாரு. அதே போல தற்பெருமை ஒரு மனிதனுடைய அழிவுக்கு காரணமாக அமையும்.
ரைட். அப்ப கவிஞர் இங்க வந்து எங்கட ஆயுள ஒரு விருந்தாளி கொப்பிட்டிக்கிற நான் அது குறித்து தெளிவாக சொன்னேன். ரைட். மட்டுமல்ல அல் பிர்ருலில் ஹுப்பி சபப். ரைட். மற்றவர்களுடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு காரணியாக அமைவது மற்றவர்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய உதவி, உபகாரம். ரைட். நாங்கள் எமது பொருட்களை மற்றவர்களுக்கு வழங்காது தடுத்து கொண்டால் நிச்சயமாக மக்கள் எங்களை நேசிக்க மாட்டார்கள். ரைட். ஓகே. அதே போன்று பொய், புறம், மோசடி போன்றன கெட்ட பண்புகளாக காணப்படுகின்றன. நன்மையான காரியங்கள் செய்ய சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அவற்றை தவற விடக்கூடாது, உடனடியாக செய்ய வேண்டும் போன்ற நல்ல பல அரிய படிப்பினைகள், வழிகாட்டல்கள் இந்த கவிதையில சொல்லப்பட்டிருக்குது. அப்ப இந்த கவிதையில ஒரு இலக்கிய நயமாக பல விடயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. உங்களோட புத்தகத்திலும் இருக்கும். நான் இன்ஷா அல்லாஹ் டியூட்டையும் அனுப்பி வைக்கிறேன், நீங்க இன்ஷா அல்லாஹ் பாருங்க. ரைட். அதே நேரம் இதுல வந்திருக்கக்கூடிய அரபு மொழியிலான வினாக்கள், அந்த வினாக்களை நான் இன்ஷா அல்லாஹ் அனுப்பி வைக்கிறேன். நான் குரூப்ல ஏற்கனவே அனுப்பியிருந்த ரெண்டு உரைநடைகளுக்குரிய வினாக்களை நாங்க ஏற்கனவே வகுப்புல அதை பார்த்திக்கிறோம், கலந்துரையாடிக்கிறோம். அப்ப நாங்க போன கிழமை படிச்ச கவிதையோட வினாக்களும் இந்த கிழமை நாங்க இப்ப படிச்ச கவிதையோட வினாக்களையும் நான் இன்ஷா அல்லாஹ் PDF ஆக மாற்றி அனுப்பி விட்றேன். சரியா? ஓகே. சரி. இப்ப இன்னைக்கு நாங்க படிச்ச பாடத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கிறா இந்த பாடங்கள்ல? இல்ல சார். இல்ல. சரியா? தெளிவாக விளங்கினதானே? ஓகே. அப்ப நீங்க என்ன செய்யுங்கண்டா, நீங்களும் சுயமாக கொஞ்சம் கவிதையை படியுங்க. சரியா? அதில் இருக்கிற சொற்களை கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. ஒரு சொல் ஞாபகம் வச்சுக்கொண்டா அவளுக்கு லேசு. உதாரணமாக அல் புகுல், கஞ்சத்தனம். இப்ப கஞ்சத்தனத்தை கவிஞர் எதை கொப்பிட்டிருக்கிறாரு என்றா ஒரு ஐப், ஒரு குறையாக பார்க்கிறாரு. எப்படியான குறை? அசிங்கமானது ஒரு குறை. அப்படி நீங்க கேள்வியாக கேட்டு கேட்டு நீங்க படிக்கிற நேரம் ஒரு சொல் ஞாபகம் வந்தாலும் உங்களுக்கு அல் புகுல் என்பது கஞ்சத்தனம் என்று ஞாபகம் வந்தாலும் அடுத்தடுத்த சொற்கள் ஞாபகம் வரும். ஜூதன்னா தர்மம். அப்ப ஜூத் என்பதை கவிஞர் எதை கொப்பிட்டிருக்கிறாரு? திரைக்கு. எப்படியான திரை? சாலிஹான திரை, நல்லதொரு திரை. அப்ப சித்ரண்டா திரை. ஓகே. அப்ப அல் உம்ர், ஆயுள். ரைட். ஆயுள எது கொப்பிட்டிருக்கிறாரு? ஒரு விருந்தாளி. அப்ப லைஃப் அண்டா விருந்தாளி. எப்படியான விருந்தாளி? விட்டு செல்கின்ற விருந்தாளி, பயணிக்கின்ற விருந்தாளி. லைஃபுன் ராஹின். அப்ப இவ்வாறாக நீங்க ஒவ்வொரு சொல்லையும் ஏதோ ஒரு சொல்ல நீங்க சரியாக படிச்சீங்க அப்படின்னு சொன்னா அடுத்தடுத்த சொற்களும் உங்களுக்கு என்ன செய்யும்? ஞாபகத்து வரும். கேள்வி கேட்டு கேட்டு படிங்க. விளங்கினா? அப்ப நீங்க செல்ஃபா படிக்கல ஏதாவது டவுட் இருந்தா இன்ஷா அல்லாஹ் கட்டாயமா கேளுங்க. சரியா? ஓகே. சரியா? ஏதும் டவுட் இருக்கிறா? அப்துல்லா? இல்ல சார். இல்ல. அக்மல்? அக்மலுக்கு டவுட் இருக்கிறா? அயான்? நோ. ஓகே. அயான்? இஸ்ஸத்? இல்ல சார். இல்ல. ரைட். ஓகே. அம்சர்? அம்சருக்கும் இல்லையா? இல்ல சார். ஓகே. ஹைர். அப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் சந்திப்போம். கிளாஸ் பெரும்பாலும் இருக்கும், இல்லைன்னா நான் இன்ஃபார்ம் பண்றேன். ஆனா இன்ஷா அல்லாஹ் இருக்கிறதையும் நான் உங்களுக்கு ஒரு ஞாபகமூட்டலாக குரூப்ல மெசேஜ் ஒன்று போடுறேன். இப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் சந்திப்போம். சரியா? ஓகே. ரைட். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.